கிருபையும் உண்மையும் கொண்டாடுதல் என்று சொல்லும்போது யார் அந்த கிருபை? இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் இருந்து 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். God walked in our shoes அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம காலு நடக்கிற இடத்துல எல்லாம் அவர் நம்ம நடக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நாளாகிய இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி முடிகிற வரையும் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இதை அநேகருக்கு ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் இதை பயனடைவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் புது புது காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், புது புது செய்திகளை கேட்கலாம். இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிறப்பின் பண்டிகை நாளாகிய இந்த நாளிலே உங்களுக்கென்று கொடுக்கின்ற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்கள் கையிலே வேத புத்தகம் இருக்குமானால் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம், அல்லது நான் வாசிக்கும் போது இப்பொழுது நீங்கள் அதை கேட்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஜான் சாப்டர் 1 வெர்ஸ் 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இது மிகவும் அற்புதமான ஒரு வசனம் மாத்திரமல்ல, ஆழமான சத்தியம் உடைய ஒரு வசனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி அடுத்தது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு இந்த செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு செலிப்ரேட்டிங் த கிரேஸ் அண்ட் த ட்ரூத். செலிப்ரேட்டிங் த கிரேஸ் அண்ட் த ட்ரூத். கிருபையையும் உண்மையையும் கொண்டாடுதல். அப்போ கிருபையையும் உண்மையும் கொண்டாடுதல் என்று சொல்லும்போது யார் அந்த கிருபை, யார் அந்த உண்மை என்று பார்க்கும்போது இயேசுவே அந்த கிருபை, இயேசுவே அந்த உண்மை. ஆகவே இயேசுவை கொண்டாடுவோம் என்று சொல்வதற்கு பதிலாக அவருக்கு கொடுக்கப்பட்ட மற்ற 2 நாமங்களை கொண்டு அவருடைய கிருபையையும் அவருடைய குணாதிசயத்தை இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையிலே அவரை நாம் கொண்டாடுவோம். அதுதான் இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜீசஸ் இஸ் த கிரேஸ், ஹி இஸ் த ட்ரூத். ஸோ வி செலிப்ரேட் ஜீசஸ் டுடே. ஆண்டவரை நாம் கொண்டாடுவோம். we are celebrating him. அவரை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் இருந்து 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இந்த வசனத்தில் கிருபையையும் உண்மையும் நாம் கொண்டாடுகிறோம். ஓகே, அதுதான் இயேசு. ஜீசஸ் இஸ் த கிரேஸ், ஹி இஸ் த ட்ரூத். நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வசனத்தின் கீழாக 4 குறிப்புகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி, the word became flesh. இதற்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், God came down to us. இறைவன் கீழே இறங்கி வருகிறார். எதுக்கு? நம்மிடத்தில் வருவதற்காக அவர் கீழே வர came down to us. அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறார். அதுதான் இறைவன் மேலே இருந்து கீழே நமக்காக இறங்கிறார். நம்மிடத்தில் அவர் இறங்கி வருகிறார். அப்பனா இதை எதை குறிக்கிறது என்றால், உன்னதமான தேவன் விண்ணகத்திலே வாசம் பண்ணுகிறவர், அவர் மனுமக்களாகிய நமக்காக, பூமியிலே வாழுகிற நமக்காக அவர் விண்ணுலகத்திலிருந்து மண்ணு உலகத்திற்கு அவர் இறங்கி வருகிறார். He came down to us. இறங்கி வருகிறார். அதான் சொல்லியிருக்கு, the word was made of flesh. வார்த்தையே அது மாம்சம்
மாகிறது. அந்த மாம்சம் தான் வார்த்தை, வார்த்தை தான் மாம்சம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அதுதான் மாம்சமாகி மனிதனாக அவதாரம் எடுக்கிறது. அதுதான் இன்கார்னேஷன், மனுஷ அவதாரம், ஹியூமன் ஃபார்ம். அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வருகிறார். God became a baby. இயேசு என்று பெயரிடுவார்கள் அந்த குழந்தைக்கு. அப்பனா God became baby அப்படிங்கிறதுல இறைவன் குழந்தையாக மாறுகிறார். How is it possible? அதுதான் இன்கார்னேஷன், அதுதான் மனுஷ அவதாரம். Jesus left heaven's glory. இயேசு கிறிஸ்து ஒரே குமாரன், செல்ல குமாரன், பிதாவின் மடியில் வீற்றிருக்க வேண்டியவர், அந்த பிதாவின் மகிமையிலேயே கொலுவீற்றிருக்க வேண்டியவர், அந்த மகிமையை விட்டு அவர் பூமிக்கு என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். இன்னும் சொல்லப்போனா த கிரியேட்டர் என்டர்ட் ஹிஸ் கிரியேஷன். படைத்தவர் படைப்புக்குள்ள வரார். படைத்தவருக்கும் படைப்புக்கும் எப்பொழுதும் வித்தியாசம் இருக்கும். இப்போ என்ன நடக்கிறது? படைத்தவர், படைப்பாளர் படைப்புகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். படைப்புகளோடு கூட தான் இருக்கிறார் என்பதுதான் அதிலே சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 100% ஹியூமன், 100% டிவைன். எப்படி சொல்ல வேண்டுமானால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது அங்கே ஆக்கியோன் எழுதுகிறான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியர், சின்லெஸ், அவர் பாவம் செய்யாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி முதலாவது இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? இறைவன் நமக்காக கீழே இறங்கி வருகிறார், மனுஷ அவதாரம் எடுத்து வருகிறார், ஹியூமன் ஃபார்மில் வருகிறார். கிரியேட்டர், கிரியேஷனும் கூட அவர் இருப்பதற்காக அவர் வருகிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, அந்த வார்த்தை மாம்சமாகி என்ன செய்ய நமக்குள்ளே வாசம் பண்ணினார். God lived among us. God lived among us. God dwelt among us. நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறோம். God walked in our shoes அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம கால் நடக்கிற இடத்துலலாம் அவர் நம்ம நடக்கிறார். உங்கள் வீட்டில் உங்கள் கால் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். அதுதான் God walked in our shoes என்று சொல்கிறோம். நம்முடைய கால் தடம் படுகிற இடங்கள் எல்லாம் அவரும் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மனுஷாவதாரம் எடுத்து ஏதோ அவருக்கு நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறதுக்காக இல்லை. இறைவன் மனுஷ அவதாரம் எடுத்த பிறகும் அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குவதற்காக அவர் வரவில்லை. நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நம்மில் ஒருவராக இருக்கிறார். He is one among us. நம்மில் ஒருவராக இருக்கிறார். இதுதான் அற்புதமான ஒரு காரியம். அவர் நம்மை சந்திக்கிறதற்காக வரல. Jesus did not come and visit us, but he moved in us. அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பிரவேசிக்கிறார். அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? பிரவேசிக்கிறார். நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் அவருக்கு தெரியும். He experienced in our pain, in our agony. நம்முடைய வியாகுலங்களை, நம்முடைய கஷ்டங்களை, வேதனைகளை என்ன செய்கிறார்? அவரும் பார்க்கிறார், அவரும் அனுபவிக்கிறார். He knows our hunger and thirst, agony. அது மட்டுமல்ல, நம்முடைய சந்தோஷமான சூழ்நிலையை கூட அவர் அறிந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் ஏதோ ஒரு விருந்தாளி என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போகிறது கிடையாது. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் விருந்தாளி வந்துட்டு போகிறான்னா அந்த வீடு அவனுக்கு சரியாக தெரியாது. வர்ற அன்னைக்கு வீடு நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கலாம், வர்ற அன்னைக்கு விதவிதமாக சாப்பாடு இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீடு எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆகார முறைமைகள் எப்படி இருக்கும், என்னென்ன ஆகாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விருந்தாளியை போல் வந்துட்டு வர்றதுக்காக வேண்டி வரல, நான் உன் கூட வாசம் பண்ணிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை நமக்கு எடுத்து காட்டுகிறது அவர் தான். அவருடைய கிருபையையும் உண்மையும் கொண்டாடுறோம். அவர் சொல்கிறாரு, உனக்காகவே தான்ப்பா நான் இறங்கி வந்திருக்கிறேன்,
ரெண்டாவது சொல்றாரு, உன் கூட வாசம் பண்றதுக்காண்டியே தான் நான் வந்திருக்கிறேன். மூன்றாவதாக பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய மகிமையை கண்டோம். we saw his glory, மகிமை. அப்போ அந்த மகிமை தாழ்மைப்படுத்துகிறதை பார்க்கணும். glory came humbly, தாழ்மையா வர்றார். அப்போ குளோரியை நம்ம சொல்லும்போது ஹானர், மெஜஸ்டி, கம்பீரம், மகிமை, கனம், அப்படிப்பட்ட ஒரு நபர் தாழ்மையா நினைச்சாரு வருகிறார், மனுஷ அவதாரம் எடுத்து வருகிறார். இன்னும் இந்த குளோரிக்கு சில குவாலிட்டிஸ் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்றோம்னா, அது அவருடைய லவ், ஹிஸ் லைட், ஹிஸ் ட்ரூத், ஹிஸ் ஹியூமிலிட்டி, ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் பவர் எல்லாம் சொல்லலாம். இந்த குணாதிசயங்களை உள்ளடக்கியது தான் அவருடைய மகிமை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை இங்கே தாழ்மைப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் தன்னையே தாழ்த்துறார். we saw his glory. இந்த glory யாருக்கு தான் கொடுக்க முடியும்? அந்த கடவுளுடைய மகிமை, பிதாவின் glory யாருக்கு கொடுக்க முடியும்? only begotten son receives from his father. அது only one, ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஒன் அண்ட் ஒன்லி, அவ்வளோதான். அது ஜீசஸ் தான். அந்த ஒன் அண்ட் ஒன்லிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த பிதாவின் மகிமை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இந்த மகிமையான தேவன் மனுஷாவதாரம் எடுத்து வர்றாரு. எப்படி இந்த மகிமை என்ன நடக்குது பாருங்க. க்ளோரி wrapped in swaddling cloth. அந்த ஸ்வெட்லிங் கிளாத்து ராப் பண்ணி இருக்குது பிள்ளையை துணிகளில் சுற்றி. அப்போ அந்த துணிகளில் சுற்றி, அந்த மகிமை துணிகளில் சுற்றி போடப்பட்டிருக்கு. சாதாரண எல்லா குழந்தையும் துணியை சுற்றி போடுற மாதிரி தான் இவரையும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, த பவர் ஸ்லீப்பிங் இன் எ மேஞ்சர். வல்லமை உடையவர் மாட்டு தொழுவத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரியா. வல்லமை உடையவர் மாட்டு தொழுவத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, ஹெவன்ஸ் கிங் வாஸ் born in a stable. பரலோக ராஜா மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறாரு. அப்போ அந்த மகிமை எப்படி தாழ்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹம்பிள், ஹியூமிலியேஷன், ஹியூமிலிட்டி, அதுதான் சொல்லியிருக்கிறது. க்ளோரி கேம் ஹம்பிளி. தாழ்மையை அவர் தரித்து கொண்டார். எதற்காக? நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறதற்காக அவர் தாழ்மையை தரித்து கொண்டார். அப்போ இந்த தாழ்மை நமக்கும் ஒரு அடையாளம், உங்களுக்கும் ஒரு அடையாளம். இந்த தாழ்மை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதுதான் மைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய். ஹெவன்ஸ் பெஸ்ட் கிஃப்ட். பரலோகம் நமக்கு கொடுக்கிற சிறந்த பரிசு என்ன? ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். முழுமையான ஒரு கிருபை, முழுமையான ஒரு உண்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். கிரேஸ்னா என்ன? வாட் இஸ் கிரேஸ்? காட்ஸ் கிஃப்ட் we don't deserve. அப்படின்னா என்ன பொருள்? தகுதியற்ற நமக்கு கிடைக்கக்கூடிய கடவுளின் பரிசு. காட்ஸ் ஃபேவர். ஐ எம் நாட் worthy, ஐ எம் unworthy. ஆனால் அவர் தகுதியற்ற எனக்கு என்ன செய்கிறாரு? அவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அதே எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவருடைய கிருபையினால தான் நம்ம அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ட்ரூத்னா என்ன? உண்மைனா என்ன? காட்ஸ் லவ். we can trust. லவ்விங் கைண்ட்னஸ், ஆண்டவருடைய அன்பு, நாம் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. காட்ஸ் லவ், அந்த அன்புல மாறுபாடு இருக்காது. அவருடைய உண்மை, உண்மைனா உண்மைதான், அங்கே தவறு இருக்காது, மாற்றி பேச மாட்டார். ரைச்சஸ் காட். அவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் தவறாக செய்வதல்ல. he separates good from evil, he separates righteousness from unrighteousness. இதுதான் அவருடைய குணாதிசயமாக இங்கே காணப்படுகிறது. ஆண்டவர் கிறிஸ்து manifested
எப்படி மேனிஃபெஸ்டட் பண்ணுகிறார்? God's truth has fully manifested in the truth. ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தப்படுகிறார் உண்மையாக. எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த ட்ரூத் என்று சொல்லப்படுகிறதில் நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஐ வில் சம்மரைஸ் மை சர்மன். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையில் ஆண்டவர் நம்ம கூட பேசின செய்தியை நான் இப்பொழுது உங்களோடு நான் சுருக்கமாக கன்க்ளூட் பண்ணி முடிக்க போகிறேன். என்ன சொல்லி இருக்கிறது? கிருபையையும் உண்மையும் கொண்டாடுவோம். அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிருபையும் உண்மையை கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுல இந்த யோவான் 1:14 4 காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, அந்த வார்த்தை மாம்சமாகுது. அப்படி என்றால் விண்ணுலகத்திலிருந்து இறைவன் நமக்காக கீழே இறங்கி வருகிறார். இன்கார்னேஷன், மனுஷ அவதாரம் எடுத்து வருகிறார். எதற்காக? அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக வருகிறார். நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்காக வருகிறார். He lived among us, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறதுக்காக வருகிறார். மூன்றாவது சொன்னேன், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை சாதாரண மகிமை இல்லை. அந்த மகிமை உன்னதமான மகிமை உடையவர தாழ்மையா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கடைசியாக கிருபை உண்மை, அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க விடுகிறது. அதுதான் நம்மை நல்வழிப்படுத்தி விடுகிறது. அதுதான் நம்மோடு கூட எப்பொழுது வாசம் பண்ணுகிறது. அந்த கிருபை உண்மை, அதுதான் the fullness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிறாருன்னு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கேயோ பிறந்திருக்கிறார் போல இல்லை, நமக்குள்ள பிறந்திருக்கிறார். He is not distant God. He very close to us. He is one among us. அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவர் இம்மானுவேலாக இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் கிறிஸ்மஸில் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் வச்சிருக்கிற ஒரு இயேசு பாலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த இயேசு பாலன் ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே இருக்கிறாரு. டோன்ட் திங்க் தட். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையில் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசு என்றால் என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறாரா. திஸ் இஸ் த வெரி கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இதுதான் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு குடில் போட்டு அதில் வச்ச உடனே ஜீசஸ் அங்கே இருக்கிறாருன்னு இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய பரிசு என்ன? நான் உங்களுக்குள்ளே வந்துட்டேன், உங்களுக்குள்ளே இருக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிறேன்னு இருக்கிறாரு. அவரை நமக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுவோமா? Will you invite Jesus to enter in your life, enter into your heart, enter into your territories, enter into your boundaries? இன்னைக்கு உங்கள் எல்கைக்குள்ள அவர் வருவதற்கு நீங்கள் கூப்பிடுவீங்களா? அப்படி நீங்கள் கூடுவீங்கன்னா இதுதான் ஒரு மெய்யான கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ். அந்த வார்த்தை மாம்சமாக்கி நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து நம்மோடு வாழும்படியாக, அவருடைய மகிமையை நாமும் பெற்று அனுபவிக்கும்படியாக, அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவரே இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை சந்தோஷமாய் உற்சாகமாய் இன்றைக்கு நாம் கொண்டாடுவோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை அனுபவிப்போம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. யார் யார் வாழ்க்கையிலே கர்த்தாவே மனமுடைந்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உம்முடைய பிறப்பின் பண்டிகை எங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம். உம்முடைய உண்மையை, உம்முடைய கிருபையை கொண்டாடுகிற ஒரு நாள் இது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே நீர் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தீர் இயேசு சுவாமி. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக, நீர் எங்களோடு கூட வாழ்வதற்காக நீர் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தீரப்பா. உம்முடைய மகிமை, பிதாவுக்கு ஏற்ற மகிமை, அந்த மகிமையை நாங்களும் அனுபவிக்கும்படி செய்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக
உம்முடைய உண்மையும் கிருபையும் எங்கள் மீது வைக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு என்று சாட்சியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவின் பண்டிகை ஒரு மெய்யான பண்டிகையாக, உண்மையான பண்டிகையாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமையும்படி நான் கட்டளையிடுகிறேன். யாரெல்லாம் இயேசு பாலகனே நீர் எனக்குள்ளே வாரும், என்னோடு கூட வாசம் பண்ணும் என்று கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீர் பிரவேசிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் செல்லும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு புதுப்பியும் மகிழ்ச்சியாக்கும் உண்மையான ஒரு கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு தினமாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் அப்படி அமைத்து கொடுப்பீராக. ஆசீர்வதியும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.